பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம் சொல்கிறது, அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக வழிகாட்டுதல். இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருக்கும் ஆண்டவர் ஒரு வழியை வைத்துள்ளார். அந்த வழியிலே நீங்கள் நாளும் செல்லும் போது அது நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிதான் பெலிஸ்தருடைய கையில் இருந்த இந்த இஸ்ரவேலை விடுதலை செய்யத்தக்க ஒரு மகனை தேவன் அங்கே தருகிறார். அந்த ஒரு தூதன் சொன்னார், மனோவிடம் வந்து அவர் மனைவி சொன்னார், அந்த மகன் ஒரு நசரனாக இருக்க வேண்டும் என்றும் சொன்னார். அந்த சமயத்தில் மனோவா அங்கே இந்த ஜெபத்தை செய்கிறார். கர்த்தருடைய தூதன் உடனடியாக அங்கே வந்து மனோவாவுக்கு முன்பாக நின்றார். அங்கே முன்பு வந்தவர் அந்த மனோவா உறுதிப்படுத்தி கொண்டு அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அந்த தூதரும் விசாரித்தார். அங்கே நசரேய விரதம் பற்றி விவரம் கொடுக்கப்பட்டது. மனோவாவுக்கு பொதுவாக அந்த விரதம் சில காலத்திற்கு மாத்திரம் உரியது, ஆனால் அதை அவர்களே தீர்மானிக்க வேண்டும். இந்த நசரேய விரதத்தை குறித்து நாம் படிக்கிறோம். இங்கே சிம்சனுடைய காரியத்தில் இந்த பொருத்தனை அப்படி இல்லை. ஆனால் தேவன் அந்த குழந்தைக்காக ஏற்படுத்திய வேலையை அந்த குழந்தையே செய்ய வேண்டும். முதல் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையை வளர்க்க தேவன் ஞானம் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார்கள். கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் குழந்தை பிறந்ததால் தேவனை அவர்கள் அதிகமாகவே தேடினார்கள். இந்த பொருத்தனைகள் பெற்றோர்கள் விடாப்படியாக இருந்ததனால் ஒருவேளை அவருக்கு கொஞ்சம் எரிச்சல் வந்திருக்கலாம். ஆனாலும் அந்த பெற்றோருடைய எதிர்பார்ப்பு சற்றும் அதிகமாய் என்றது நினைக்கலாம். எப்படி இருந்தாலும் தன் பெற்றோருக்கு மிகுந்த கவலையை கொண்டு வந்தது. தான் குழந்தை வளர்ப்பில் ஏதேனும் தவறு செய்து விட்டோமோ என்று அந்த பெற்றோர்கள் பயந்தது போல எல்லா பெற்றோரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பயப்படத்தக்கதாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் தனக்கு சொந்தமானகள் தனக்கு உடையது என்பதை அறிந்திருக்கிறார்கள். தங்களால் முதலை செய்து மெச்சத்தை பெற்றோர்கள் தேவ சமூகத்தில் விட்டுவிட வேண்டும். அந்த பிள்ளையிடத்திலும் அவர்கள் வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும். தாங்கள் போதித்து போதிலிருந்து அந்த குழந்தையை விலக்கி செல்லாது அந்த நம்பிக்கையை அவளுக்கு காட்ட வேண்டும். எனவே ஆண்டவர் அந்த பெலிஸ்தனுடைய வாழ்க்கையிலே, சிம்சனுடைய வாழ்க்கையிலே மனோவாவுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். இதை கேட்டுக்கொண்ட பெற்றோர்களே, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து தேவனை எப்படி வளர்க்க வேண்டும் சொல்லி தேவன் சொல்லிய அந்த வழியின்படி நீங்கள் நடத்தும் போது உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளார்கள். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக.